அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன தொடர்ல நளினி மேடம் நமக்கு ஒரு சின்ன பெண் தொப்பிக்கு ஆசைப்பட்டு அந்த தொப்பியோட எப்படி சந்தோஷமா இருந்தா, அவளுக்கு தொப்பி போனப்புறம் கூட மனசுல தொப்பி இருக்கிற மாதிரி இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தா அப்படிங்கிற ரிலேட்டடா ஒரு கதை பார்த்தோம். கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு கூட சொன்னோம். அது நமக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இன்னும் வேற விதமா ஒரு சுவாரஸ்யமா ஒரு விஷயம் நம்மளோட பகிர்ந்துக்கு போறான்னு நினைக்கிறேன் கதை மூலியமா. வணக்கம் நளினி மேடம். இன்னைக்கு என்ன கதை வணக்கம்மா. சொல்ல போறேன்? இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டா போலாம். நம்ம வீட்டுல பூச்சி எல்லாம் வந்தா கத்துவோம், பயந்து பயந்து ஓடி போவோம் இல்லையா? அது முக்கியமா கரப்பா மூச்சி வராத அப்போ வீடே கிடையாது. அதை அப்போ கண்டு கத்தாதவளும் கிடையாது. அத பார்த்தாலே வீல் வீல்னு கத்துவோம். ஒரு அருவருப்பு, ஒரு பயம். அது நம்மள ஒண்ணும் பண்ணாது. இவ்வளவு சின்னதுதான். அது என்ன ராட்சசனா, கம்சனா, இல்ல பெரிய அசுரனா கிடையாது. ஆனாலும் ஒரு பயம். அப்புறம் கடவுள் பாருங்களேன், எல்லாருக்கும் ஏதோ விதமா சாப்பாடுக்கு வழி பண்றார், இருக்கிறதுக்கும் ஜீவனம் பண்றார், அதுகளுக்கு மூளையும் கொடுக்கறார். அது ஏன் இருட்டுல ஒளிஞ்சுக்கிறது? நம்மள பார்த்தா அது ஏன் ஒளிஞ்சுக்கிறது? அதுக்கு பயம். அது பயங்கறத கூட ஒரு மாதிரி ஒரு இரிட்டேஷன், நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு ஆ, என்ன சொல்றது, ஒரு இரிட்டபிள் நேச்சர் நமக்கு வருது. கரெக்ட் கரெக்ட். ஆமா, அருவருப்பா இருக்கும். பள்ளியை பார்த்தா பயம் இல்ல, அருவருப்பா இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி இந்த கருப்புக்கு கூட பகவான் மூளையை கொடுக்கறான்னு சொல்லுவா. அது நம்மள பார்த்தா ஏன் ஓடி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறது இல்லையா? சோ அந்த மாதிரி கரப்பை வச்சு ஒரு நம்ம கதை பார்க்கலாம் இன்னைக்கு. ஒரு வீட்டுல என்ன பண்ணுவாலும் பெஸ்டிசைட் எல்லாம் வச்சு அடிக்கிறாளாம். அப்பப்ப கருப்பு வராது போகும், அப்படியே ஆயின்னு இருக்கு. அப்படியே அத 3 கருப்பு தப்பிச்சு எங்கேயோ ஒளிஞ்சு விடுறது. இது ஜஸ்ட் ஒரு கதை தான் இது. கதை கடைசியில நல்ல நல்ல ஒரு மாரல் நல்லா வரும் பாருங்க. அப்ப என்னாச்சு, அந்த 3 கருப்பு என்னாச்சா எல்லாம் மூடி மூடி வைக்கிறா. அதுகளுக்கு சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்கிறது. 3 மீட்டிங் போட்டு போட்டு பாக்குறது, ராத்திரி எட்டி பாக்குறது, எந்த ஷெல்லுக்குள்ளயும் போக முடியல, எல்லா சாப்பாடும் மூடி இருக்கு, என்ன பண்றதுன்னு யோசிக்கல. அப்போ மூடி யோசிக்கிறது, சரி இந்த மாதிரி இருந்தா நமக்கு இனிமே பண்ண முடியாது, நம்மளும் மனுஷால மாதிரி உழைச்சுதான் சாப்பிடணும் போல் இருக்கு. நமக்கு யாரு வேலை கொடுப்பா, என்ன வேலை கொடுப்பா, 3 யோசிக்கிறதாம். அப்போ 3 சொல்றதா, பக்கத்தாத்து ஒரு ஃபார்மர் இருக்கானே, அவன் பெரிய ஃபார்ம் வச்சிருக்கானே, அவனை போய் கேட்டு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்னா, 3 இதுல நம்ம கேள்விகளை கேட்கக்கூடாது, மாரல் தான் பார்க்கணும். அவனுக்கு அந்த ஃபார்மர் தமிழ் மனுஷனா, அவன் கரப்பா அப்படிலாம் கேட்க கூடாது, மாரலை மட்டும் எடுத்துக்கணும், அவ்வளவுதான். ஆமா, ஓகே, இல்ல அந்த மாதிரி போனா கதையிலேயே கரப்பான்பூச்சி பேசிட்டுனா ஏன் லெட்டஸ் ஆஹ் இமேஜின். அதான், அதுதான் சொல்ல வந்தேன் நானு. அந்த மாதிரி அதுகளுக்கும் இல்லாம மொழி இருக்கு. மாரல். அதுகளுக்கும் மொழி இருக்கு, நமக்கு வேணா புரியறதில்ல, அவ்வளவுதான். அது கரெக்ட். அந்த மாதிரி அவன் என்ன பண்றது, அவன்கிட்ட போய் அடுத்த நாள் மட்டும் ஓடி போய் அவன்கிட்ட சொல்றதான், இந்த மாதிரி நாங்க எங்க போனாலும் வீட்டுல எல்லாம் மருந்து வைக்கிறோம், எங்களுக்கு சாப்பிட ரொம்ப கஷ்டமா இருக்கு, நாங்க உயிர் உயிர் வாழணுமோ அதுக்கு வழி வேணும், வழி வேணா வேலை பண்ணதான் இப்ப எங்க தோணி போயிடுது. அப்போ உங்ககிட்ட வந்திருக்கு, நீ ஃபார்ம் வச்சிருக்கியே, எனக்கு வேலை கொடுக்கறியா அப்படின்னு கேக்குறது. அவன் இதுகளை பார்த்தா பாவமா இருக்கு, இதுக்கு தான் சாப்பாடு போட்டுட்டு கொஞ்சம் நிமிஷம் யோசிக்கிறான். அப்ப நீங்க வேலை தர, என்ன வேலை பண்ண முடியும் உங்களால அப்படின்னு கேட்டபோது, என்னோட ஃபார்ம்ல வேலை தரேன், உங்களுக்கு நான் என்ன வேலை பண்ணாலும் நாளைக்கு வாங்க சொல்றேன், ஆனா நீங்க வேலை பண்ணா உங்களுக்கு பைசா நீங்க எந்த கடைக்கெல்லாம் எங்க நீங்க போறீங்க, உங்களுடைய உடம்ப வச்சுட்டு உங்களுக்கு வயிறார சாப்பாடு தரேன், இருக்கிறதுக்கு இடம் கொடுக்குறேன், உங்களுக்கு அது போருமான்னு கேட்க, எங்களுக்கு அது போரும், சாப்பாடு இருக்கிற இடமே எங்களுக்கு வேற என்ன வேணும் அது போரும் அப்படிங்கிறது. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, என்னோட வேலையில என்னென்ன மாதிரி வேலை இருக்குன்னு சொல்லுவான். ஒருத்தரை ஒரு கோழி பண்ணை வச்சிருக்கேன், அந்த கோழி பண்ணையில ஒரு ஒரு கரப்பாம்பூச்சிக்கு வேலை தரேன், அது என்ன வேலை, நான் அது அந்த சம்பளம் 3000 ரூபாய் அப்படிங்கிறது. இதுல யாரோ ஒருத்தர் இந்த வேலையை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது. அப்படி இன்னொரு வேலை என்னன்னாக்கா, என்னோட வயல்ல நிறைய பல்லி கிரெயின்ஸ் எல்லாம் நாசம் பண்ணிட்டு போயிடுறது, அந்த பல்லியை வரவிடாம தடுக்கணும், இது ஒரு வேலை. இந்த வேலைக்கு 4000 ரூபாய் சம்பளம் தரேன், இது ஒருத்தர் எடுத்துக்கோங்க. அடுத்தது இன்னும் என்ன சொல்றான், இன்னொன்னு ஒரு இடத்துல என்னோட நிறைய நான் பூண்டு விவசாயம் பண்றேன், அதை உரிக்கணும், இந்த வேலையை ஒருத்தர் எடுத்துக்கோங்க, இதுக்கு 5000 ரூபாய் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்கிட்ட நிறைய ஆடெல்லாம் இருக்கு, அந்த ஆட்டுக்கு நிறைய சாப்பாடு போட்டு அதை என்டர்டெயின் பண்ணணும், குதிச்சு குதிச்சு பாட்டு பாடணும், அதை அதை ஃபுல்லா என்கேஜ் பண்ணி வைக்கணும், இது ஒரு வேலை. இதுக்கு நான் என்ன, இதுக்கு நான் 5000 ரூபாய் சம்பளம் தரேன், நீங்க எல்லாரும் போய் டிசைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த வேலை வேணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். எல்லாம் ஆத்துக்கு போறது. அப்ப முதல் கற்பாம்பூச்சி சொல்றது, நான் பூண்டு உரிச்சு கொடுக்குறேன், எனக்கு அந்த வேலையை அதுக்கு சம்பளத்தை கொடு அப்படி, சரின்னு ஒத்துக்கிறான். அடுத்தது 2வது கருப்பு, நான் பள்ளிகளை துரத்துறேன், எனக்கு பள்ளியை துரத்த ரொம்ப பிடிக்கும், என்ன கண்டா பள்ளி ஓடி போகும், அது சொல்லிக்கிறது, என்ன கண்டா ஓடி போகும், நான் பள்ளியை துரத்து அந்த வேலை பண்றேங்கிறது. அப்படி இன்னொன்னு என்ன பண்ணும், 3வது கருப்பு என்ன சொல்றது, எனக்கு நான் அது இந்த
ஆடு சொல்றான் இல்லையா, டான்ஸ் ஆடணும்னு. அதுக்கு சம்பளம் ரொம்ப பெரிய வேலை இல்லையே, அதெல்லாம் அதுக்கு ரொம்ப சம்பளம் கொஞ்சம் தான் கொடுப்பேன்னு முன்னே அவன் சொல்றான். நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க யாரால எது முடியும்னு அப்படிங்கிறான். ஆனா அந்த ஒரு கருப்பு வந்து நான் ஆட்டோட வேலையை நான் எடுத்துக்கிறேன், குதிச்சு குதிச்சு நான் அதை என்டர்டெயின் பண்றேன், அந்த வேலையை எடுத்து அதை எடுத்துன்னு விடுறது. இப்ப என்னது இன்னும் அந்த கோழி பண்ணையில ஒரு எடுத்துன்னு விடுறது. இப்போ வந்து இந்த விவசாயம் என்ன கேக்குறான், அந்த ஆட்டு டான்ஸ் பண்றது, அதை கூட்டி தனியா கூட்டின்னு போறான். நான் டான்ஸ் பண்றேன், ஆட்டை நான் என்டர்டெயின் பண்றேன் அப்படிங்கிறது. அது என்ன, நீ வந்து இவ்வளவு புத்திசாலியா இருக்க, எதுக்காக நீ வந்து ஆடை வந்து அந்த என்டர்டெயின் பண்ற வேலை எடுத்துட்டு, அதுக்கு நான் ரொம்ப சம்பளம் ரொம்ப கொஞ்சமா சொன்னேன். அத நீ வச்சுட்டு இருக்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உனக்கு மூளை இல்லையா உனக்கு வந்து, இல்லாட்டி மூளை மழுங்கி போயிட்டா, இல்லாட்டி உனக்கு பைசா வேண்டாமா, எதனால எனக்கு புரியல அப்படின்னு வந்து கேக்குறான். அது கொஞ்ச நாள் யோசிக்கிறது. இதுல என்னாச்சு, இது நாளைக்கு பதில் சொல்றேங்கிறது இந்த கருப்பு. 4வது கருப்பு. அப்ப அந்த 3 கருப்பும் போறது இல்லையா, கோழி பண்ணை, அப்புறம் வந்து பல்லிய விரட்டுறது, பூண்டு உரிக்கிறது, 3 என்ன ஆயிடுது, அன்னைக்கு செத்து போயிடுறது. திரும்பி வரவே இல்லை வீட்டுக்கு. அப்போ அந்த இந்த கருப்பு வந்து நான் இப்ப சொல்றேன், நான் ஏன் இந்த வேலையை எடுத்தேன் அப்படின்ட்டு சொல்றது. முதல்ல சொல்றதுனாக்கா, கோழி பண்ணைக்கு நான் போனேன்னாக்கா கோழி என்ன சாப்பிட்டுடும், அதெல்லாம் அந்த வேலையை எடுத்துக்கல. அதே மாதிரிதானே பல்லி, பல்லிக்கு கருப்புன்னா பெரிய பட்சணம். அது நல்லா சாப்பிட்டுடும். அதே மாதிரி பூண்டு வந்து வாசனை வந்து எனக்கு ஒத்துக்க, பூண்டு அந்த காட்டும் வாசனையும் பல்லிக்கு எனிமி. அந்த இது கருப்புக்கு ஐம் சாரி, அந்த வாசனைக்கு அது போயிடும். அதனாலதான் அந்த வேலையை நான் எடுத்துக்கல. இந்த வேலை வந்து என்ன, அது ஆடு என்ன ஒண்ணுமே பண்ணாது. நான் இப்படி பண்ணா அது அப்படி வரும், நான் அப்படி பண்ணா அது இப்படி வரும். சோ நானும் டான்ஸ் ஆடுவேன், அதுவும் டான்ஸ் ஆடுவேன். சோ என்னோட லைஃப் செக்யூர்ட், எனக்கு பணமும் வரும். எனக்கு நீ சாப்பாடும் கொடுத்துடுற, இருக்க இடம் கொடுத்துடுற, அந்த பைசா வச்சு நான் என்ன பண்ண போறேன், எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் பெரிய இதுவும் கிடையாது. எனக்கு எது வேணும், நான் இப்ப எதுக்கு கஷ்டப்பட்டு இருந்தேன், மருந்து வைக்கிறா, எங்களை கொல்றா, இருக்க இடம் வேணும், சாப்பாடு வேணும். அது ரெண்டு தான் நான் உன்னை வந்து கேட்டேன். பைசா இஸ் செகண்டரி ஃபார் அஸ். நாங்கெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் போகும்போது எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, பணமும் போறது இல்லை நாங்க அதெல்லாம். பைசா பத்தி இல்லை, என்னோட லைஃப் செக்யூரிட்டி, எனக்கு இருக்க இடம், வயிற்றுக்கு சாப்பாடு, செக்யூரிட்டி, இந்த 3 இந்த வேலையில தான் இருக்கு. அதான் இதை நான் எடுத்துட்டேன் அப்படிங்கறதுதான். அந்த ஃபார்மருக்கு அவ்வளவு சந்தோஷம். இது உனக்கு இவ்வளவு மூளை கொடுத்துருக்கான பகவான், ஷேப் ஷேப் பேஷ் பேஷ் கிளாப் பண்ணி தட்டி கொடுக்குறான் போல் இருக்கு. அதனால என்ன சொல்லுவானா, எந்த வேலையும் எடுக்கச்சே அதுல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கணும். ஒரு ஆஸ்பெக்ட் பார்த்து பிளைண்டா போவா இல்லையா சில பேர் யங்ஸ்டர்ஸ், அப்படின்னு சொல்லுவா. இந்த கதையை சொல்லிட்டு மோட்டிவேஷன் ஸ்டோரியில இதை சொல்லுவா. சொல்லிட்டு பிளைண்டா நீங்க இதை அக்செப்ட் பண்ணிக்காங்க, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் திங்க் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தென் டேக் அப் த ஜாப்னு சொல்லுவாங்க. ரெண்டு இருக்கு, குழந்தைகளுக்கு சொல்லலாம், இது பெரியவாளுக்கும் பொருந்தும். யூ கேன் ஈவன் டெல் இன் மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் இல்லையா. அதுலயே அந்த கவுன்சிலையும் இந்த ஸ்டோரி சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆமா, அது கரெக்ட். அதாவது இப்போ நாங்க வந்து ம். ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது கூட ஒரு இது வந்ததுன்னா ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஆஹ் ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ், எதை ஒன்று ரைட். எடுத்திருந்தாலும் அதுல நீங்க சொன்ன மாதிரி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதுல என்ன பாசிட்டிவ் ஆமா. சைடு இருக்கு, நெகட்டிவ். வள்ளுவரே என்ன சொல்றாரு, குணம் நாடி ம். குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி ஆஹ் அப்படிங்கிறார். ஸோ எந்த ஆமா. ஒரு விஷயத்துலயும் வந்து பாசிட்டிவ்னஸும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். நமக்கு வந்து ஆமா. நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு, நமக்கு லைஃப்க்கு என்ன தேவைங்கிறது இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ம். டிசைர், ஒரு ஒரு கரெக்ட். கோல் இருக்கும். நம்ம போற கரெக்ட். கோலுக்கு நம்ம போற செய்ய எடுத்துக்கக்கூடிய காரியம் வந்து சரியா எடுத்துக்கிறோமா, அது ம். வந்து இது இது இந்த பர்பஸ் சர்வ் ஆகுமா. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா. ஸோ பகவான் வந்து ம். ம். கருப்பை வந்து மேனேஜ்மெண்ட் கிளாஸஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆஹ் மெசேஜ் வந்து எது மூலியமா யார் மூலியமா வந்தா என்ன, ஆமா அந்த ஆமா. அந்த மெசேஜ் வந்து நான் ஒரு வேலைக்கு போறேன்னா அங்க வந்து எனக்கு என்னென்ன நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்கும், என்னென்ன த்ரெட்ஸ் இருக்கும். இஸ் இட் இட்ஸ் நாட் த மணி மாத்திரமே நமக்கு வந்து யா கரெக்ட். கரெக்ட் கிரைட்டீரியா கிடையாது. ஒருத்தன் ஜாஸ்தி சம்பளம் தரேன்னா சும்மா பார்த்துருவான். அதுதானே, தட்ஸ் த கன்சர்ன். சார் எதுக்கோசரம் கரெக்ட். தரான். இப்போ கடைக்கு ஒரு பண்டம் வாங்க போனா கூட அதானே சொல்றோம். ஒருத்தர் வந்து ஜாஸ்தி ம். ஒரு ஒரு ரொம்ப குறைச்சலா சொல்றான், அந்த பண்டம் அந்த விலை ஓட ஜாஸ்தி தான் இருக்குன்னா ஏன் அவ்வளவு குறைச்சு தரான் ஆமா. அவன், அதையும் ஆமா. யோசிக்கணும். குறைச்சலா தரான்னா இது கூட. மனுஷாலிட்டியே பார்க்கலாமே, ரொம்பவே குழையவ காரியம் ஆனானாக்க. அதையும் எவ்வளவு பாக்குறோம் நம்ம லைஃப்ல பிராக்டிக்கலா இல்லையா. ஆமா. ஸோ அதனால வந்து அது ரொம்ப ரொம்ப அதான் சொன்னேனே, இப்போ போன கதை இது 2 3 கதையா சொல்லிட்டு வரும்போது, கதைகள் வந்து ம். ரொம்ப சிம்பிளா இருக்கா மாதிரி இருக்கும் கேட்குறவாளுக்கு கூட. ஆனா ஆமா அந்த ஆமா. கதையை பத்தி ம். யோசிக்க யோசிக்க
கரெக்ட். கேரக்டர் மூலியமா வர விஷயங்கள் நம்மள இருக்கு இல்லையா, அந்த கதையில என்ன மைய ம். கருத்து இருக்கு அதுல, அது எடுத்துக்கணும்னு ம். வச்சுக்கோங்க. சரி, நீங்க சொன்ன ஆமா. மாதிரி இதுவும் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் அப்ரோச் தான். ஒரு விஷயம் நம்ம ம். எடுத்து பண்ணும்பொழுது அந்த விஷயத்தினுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதுல என்னென்ன பாசிட்டிவ் ம். ஃபேக்டர்ஸ் நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ், கரெக்ட். சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அதை பண்ண ஆரம்பிச்சோம்னா தென் இட் பிகம்ஸ் அ ஹேபிட். நம்மள அறியாம ரைட், மைண்ட் ரைட். வந்து மென்டல் எக்ஸாக்ட்லி. ஜிம் மாதிரி டியூன் ஆயிடும். சரி, ஆமா, இந்த ஆமா. விஷயம்னா உடனே நமக்கு மனசு யோசிக்க தோணும், இதை வந்து எடுத்துக்கிறது ம். கரெக்டா, செய்யறது கரெக்டா, இடம் பொருள் ஏவல் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணணும்னா. அப்போ ஒரு ஆமா, ஆமா. பெரிய அஹ், ஆ, படிப்பை எந்த கோர்ஸ் எடுத்துக்கணுன்றாலும் சரி, என்ன என்ன வேலை நான் வந்து என்னோட லைஃப் ஸ்டைல் மாத்திக்கிறதுக்கு எந்த மாதிரி ம். வேலை எடுத்துக்க போறேன்னாலும் சரி, அதுல ஆமா. யோசிச்சு ஆராய்ஞ்சு பார்த்து அதை கரெக்ட் டெசிஷன் எடுத்தோம்னா லைஃப் நல்லா இருக்கும். ரைட். அவ்வளவுதான். இப்ப மத்த 3 கரப்பும் செத்து போயிடுத்து, இந்த ஒரு கரப்பு வந்து சந்தோஷமா லைஃப் ஏர்ன் பண்ணா, தோ த இன்கம் இஸ் லெஸ், ஆ. அதுக்கு கொடுக்கப்பட்ட செக்யூரிட்டி சம்பளம் பாத்துக்கிறது. குறைச்சல. செக்யூரிட்டி எனக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கிறதா அது ஆ, பாத்துக்கிறது. அது பார்த்துங்க. அதான் அவளோட இப்ப ம். இன்னைக்கு எதை சொன்ன மாதிரி இந்த சீனியர் சிட்டிசன் வரும்போது கூட நமக்கு வந்து ம். ஒரு ஒரு வயசான அப்புறம் ஏஜ் கிரேஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி, ஆ. அத கரெக்ட். கிரேஸ்ஃபுல்லா அந்த ஏஜ் ஃபேக்டர் அக்செப்ட் பண்ணிட்டு இந்த வாழ்க்கை ம். இதுக்கு வந்து நமக்கு என்ன தேவைகள், நான் ம். 25 வயசுல 35 வயசுல எனக்கு தேவையான விஷயங்கள்லாம் இப்ப எனக்கு தேவையா இருக்காது. ஆமா. ஸோ என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு நான் இருக்க வேண்டிய இடமோ இல்லைன்னா சூஸ் பண்ணக்கூடிய லிவிங் ஸ்டைலோ எப்படி இருக்கணும்னா அப்போ மனசு சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கும். ம். அவ்வளவுதான். அந்த ஆமா. கரெக்ட். அக்செப்டன்ஸு, அந்த ஜட்ஜ்மெண்டல் இதை நம்ம டெவலப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ இன்னும் வாழ்க்கை ரசமா இருக்கும். ரொம்ப அழகா ஒரு எஸ். ஒரு கதையும் வந்து அப்படி தாட் ப்ரொவோக்கிங்காக சொல்றேன். ரொம்ப தேங்க்யூமா. சந்தோஷமா இருக்கு. ஸோ திருப்பியும் நம்ம வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் டெஃபினட். உங்ககிட்ட இருந்து கேட்கறதுக்கு வந்து நேயர்கள் கூட வந்து ஆவலா இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த மை நிகழ்ச்சியில பிளேசர். நம்ம வந்து மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திப்போம். கண்டிப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ.